மீன்காரம்மா வாங்க. என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? அவளை, காணாங்கத்தை, நண்டு. ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து. என்ன கூட நிறைய மீன் இருக்கும்? விலையா இருக்குல்ல, எடுக்க முடியும். அப்படியா? அவ்வளோ விலையா? எவ்வளோ காணாங்கத்தை மீன்லாம்? 350 ரூபா கிலோ. ரைட்டு. அப்புறம் நண்டு 500. இது 260. சட்டியா 200 வரைக்கும். கவலை மீன் 260? 1 கிலோ. 1 கிலோவா? அரை கிலோ 130. சரி, நண்டு போடுங்க. நண்டு ஒரு அரை கிலோ போடுங்க போதும். நண்டு எவ்வளோ சொன்னீங்க? 250 அரை கிலோ. அரை கிலோவே 250? அதுக்கு தான் வாங்காமையே இவ்வளோ நாள் போட்டு வச்சிருந்தேன். கேட்டு விட்டுட்டாங்கன்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்ல, எடுத்துகிட்டு வாங்க, கடைகள்லையும் அந்த விலை தானே போடுறாங்க அப்படின்னு. எத்தனை நிற்கிது? 4 நிற்கிது. 5 போட்டு கொடுக்குறேன். சந்தோஷம். இருங்க இருங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. இந்த குரலெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. இருங்க இருங்க, மீன் ஆஞ்சு கொடுப்பாங்க. இருங்க ஆஞ்சு. அப்புறம் இந்த மீன் கொடுங்க, அந்த காணாங்கத்தையா? கவலைமா காணாங்கத்தை மீன் கொடுங்க. அதுதான் கொஞ்சம் முள் இல்லாததுக்குது, எங்கள் பேத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இரு, என் புடவெல்லாம் குச்சி இழுக்குது பேர். எவ்வளோ அரை கிலோ? இது வந்து குட்டியாக இருந்தால் வாங்கலாம், பெருசு பெருசாக இருக்குது. பெருசு கவலை இப்படி இப்படித்தான் வரும். நல்லா இருக்கு. குட்டியாக இருந்தால் முள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து இல்லைக்கா, இந்த கவலை நல்ல கவலை, அதனால முள் சிறுசாத்தான் இருக்கும். பெரிய கவலைன்னு நினைச்சு வாங்கம்மா இருக்காது. நல்லா இருக்கும். சரி, எனக்கு காணாங்கத்தை மீனே போடுங்க. சரி. எவ்வளோ அரை? வேற என்ன மீன் இருக்கு? நெத்திலி எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? இல்லையா? காணாங்கத்தா இதுதான் மீன். சரி, அங்கே அரை கிலோ போடு. போடு போடு, மீனை போடு. மீனை பார்த்தா இவ்வளோ கூட உள்ளே இருக்குதுப்பா. எவ்வளோ மீன் எடுத்துன்னு வருவீங்க? அவ்வளோ விலையா என்ன? ஆமாக்கா, ரொம்ப விலையா இருக்குது. எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குங்களா? எல்லாம் ஒரே மாதிரிக்குதா? எறா அரை கிலோ 200. எறா ஒரு அரை கிலோ போட்டு. இருங்க இருங்க, ரொம்ப லேட்டாக வரீங்களாண்ணா இப்போலாம்? ஆமாக்கா, மீன் வராமல் சுற்றி சுற்றி வாங்கிட்டு வராப்புல இருக்குல்ல. அப்படியா? நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? வேற மீன் கேட்டாங்க. இந்த பொடி மீன் சாப்பிட மாட்டாங்க. இது வவ்வால் மீன் தான் வாங்கின்னு வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். வவ்வால் மீன் அதெல்லாம் ஏதாவது மீன் எல்லாமே ரேட்டுன்னு சொல்கிறீங்க. வவ்வால் மீன் எவ்வளோ இருக்கும்? வவ்வால் மீன் 600 700. 600 700? விலையை கேட்டவள சாப்பிட்ற ஆசையே போயிருப்பா. நண்டை மட்டும் நீங்கள் ஆந்துக்குங்க. நண்டு இருக்கட்டும், அந்த மீனை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்கப்பா. யாராவது ஆந்துக்கிறீங்களா? கவர் இருக்காக்கா? இன்னைக்கு கவர் எடுத்துன்னு வந்துருக்கேன். மீனை மட்டும் கட் பண்ணி 3 போட்டுறவா? ஒருத்தருக்கு 1 கிலோ எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், காலி பண்ணிட்டு. ஆமாக்கா, மீன் நம்ம இங்கே கம்மியாக இருந்தால் தானே ஓரளவு இது பண்ணி விற்க முடியும். கஷ்டமாக இருக்குது விற்கிறதுக்கு நம்மளுக்கே. வவ்வால் மீன் தான் கொண்டு வந்து கொடுங்கப்பா. சரி, நம்பரு கேட்குறேன். வவ்வால் மீன் வாங்கி கொடுங்க. வவ்வால் மீன் இருக்கு. என்ன வவ்வால்? கடல் வவ்வால். கடல் வவ்வால் தான் நமக்கு. அந்த அந்த கிரே கலரில் இருக்கு, அதுதான். சரி, ஏரி வவ்வால்லாம் கிடையாது. சரி சரி, சனிக்கிழமை ஃபோன் பண்ணுறேன். சனிக்கிழமை வேணா கால் பண்ணுங்க. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டேன், சனிக்கிழமை தான் இப்போ இருப்பேன். ஏன்? ஊருக்கு போகிறோம். பரவாயில்லையே, நல்ல வேலை சொன்னீங்க. ஃபோன் பண்ணுறேன் நான் சனிக்கிழமை நைட்டே. சரி, வெள்ளிக்கிழமை நைட்டே ஃபோன் பண்ணுறேன். காலையிலையும் வேணும்னு சொன்னீங்கன்னா காலையிலையும் பண்ணுறேன். வேணுங்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து கொடுத்துட்டு சனிக்கிழமை எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். நெத்திலியும்
வவ்வால் மீனும் வேணும். சரி, வவ்வால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. குழந்தைக்காக தான். நம்ம என்ன அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு. காணாங்க இப்போ சீலாவே 500 இருக்குக்கா. 2 சீலா 3 சீலா 1 கிலோ மீன் இருந்தால் தான் சாப்பிட்றா. காய்கறின்னா சாப்பிட மாட்டேங்குது, மீன் தான் சாப்பிடுது. இது இந்த ஏரியாவில் இருக்கையில் உங்களுக்கு கவலை இல்லாமல் கவலை இல்லாமல் இருந்தது. இப்போ நான் உங்களை தேடி இங்கே காத்துனுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். 2 கவலையை போடுறது போடுறேன். கவலை இன்னும் போனி ஆகலை. 1/2 கிலோ கவலை ஓசி போயிடுச்சு. கவலை மீன் இன்னும் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த இது குழம்புக்கு இறவை ஆஞ்சுக்கோங்கக்கா. சரி, ஆஞ்சிக்கிறேன். என்ன பண்ணுறது? எப்படி நீங்கள் ஆஞ்சிக்கிட்டா வீட்டில் போய் திரும்பவும் தான் அது உள்ளே இருக்கிறதுல ஒரே தெரியாது. சரி, நான் கையோடு எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. இந்த வருஷம் எப்படி போச்சு? பொங்கலுக்கு எங்கள் எல்லாம் நல்லா போச்சு. நல்லாத்தான் போச்சு. கவலையை வறுத்து பாருங்க, குழம்பு வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். முள் இருக்காது இதில். முள் இருக்கும்? இல்லை, இதில் இருக்காது. நீங்கள் வாங்கி பார்த்துக்கிறேன். அந்த பட்டை கவலையில் தானக்கா முள் இருக்கும், இதில் இருக்காதுக்கா. அதே முள் இருக்குது. நான் இல்லைண்டா எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஏன்டா ஒரு தடவை வாங்கிட்டு பிரச்சனையாக கிடந்துச்சு, அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றதில்ல. அப்படியா? சரி சரி, எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 250. 450. 450 இருங்க, இதை 50 விட்டுருவோம். 200 400 450 200. நானும் கொஞ்சம் கணக்கில் வீக்கு. இல்லை, நான் கரெக்டாக போட்டேன். 250 250. இதுவும் 250. இது 200. 200ஆ? 250. சரி, மொத்தம் 450. இது 175. 175ல் வந்து 450, 550, 625. 625. யாரோ ஃபோன் பேசுகிறாங்க. சரி, ஓகே.